பிரைஸ் லார்ட். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். எப்படி சிநேகிக்க முடியும்? எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? இதுதான் நமக்கு பெரிய பிரச்சனையே. ஆனால் தேவனுடைய அன்பு நமக்குள்ளே வரும் பொழுது நம்மளால முடியும். நிறைய நேரங்களில் நிறைய துரோகங்களை பார்த்துருக்கோம், நிறைய ஏமாற்றங்களை பார்த்துருக்கோம். அப்போது கஷ்டமாக இருக்கும் மனசு. அந்த நேரத்தில் ரொம்ப வியாகுலப்படும். ஆனால் தேவ சமூகத்தில் போய் உட்காரும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ அவங்கள மன்னிச்சிரு, நீ அவங்கள அந்த மன்னிச்சு அதை மறக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவார். இப்படி தான் நான் நிறைய நேரங்களில் நிறைய பேர்த்த மன்னிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஏமாற்றினவங்க, துக்கப்படுத்தினவங்க, காயப்படுத்தினவங்க, சங்கடப்படுத்தினவங்க எல்லாம் மன்னிக்க கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்துருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுது, சத்துருக்களை சிநேகியுங்கள். அவங்க நமக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் அவங்கள நேசிக்கிறதுக்கு நம்ம கிருபை செய்யணும். ஏன்னா ஏசப்பாவை எல்லாரும் வெறுத்தாங்க, ஆனால் ஏசப்பா நேசிச்சார். சிலுவையில் சொல்கிறாரு, இவங்களை மன்னிச்சிருங்க, இவங்க செய்கிறது சரியில்லை, தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் பரிந்து பேசுகிறவங்களா இருந்து சத்துருக்களையும் நேசிச்சார் ஆண்டவர். நாமளும் அதே போல் நேசிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்மளை சபிச்சாலும் பரவாயில்ல, நம்ம அவங்கள ஆசீர்வதிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.